முதலமைச்சரின் தனி பிரிவில் புகார் அளித்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொதுச் செயலாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களுக்கு என்ன மிரட்டல் விடுக்கப்பட்டது? இது பற்றி விரிவா சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா தீன்தயாள் உபாத்தியா மேம்பாட்டு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா பட்டியலின மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஊழல்கள்ல இது மிகப்பெரிய ஊழல்னே சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா 17 ஊழியர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல பணியாற்றி இருக்காங்க. இவங்க அப்பப்ப எடுத்து தொகுப்பூதியமா அந்த திட்டத்துக்காக மட்டும் எடுக்கப்பட்டவங்க. அதுல எடுக்கப்பட்டவங்கள்ல பாத்தீங்கன்னா 17 ஊழியர்களுக்கு சம்பளம் முறைப்படி யாருக்குமே தரல. உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு 85,000 முதல், சாதாரணமா 4,500 இருந்து 85,000 முதல் இதுக்கான ஊதியம் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அவங்க முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 17 பேருக்கும் பாத்தீங்கன்னா வர 15ஆம் தேதி நேர்ல ஆஜராகுங்க, இங்க ஒரு விசாரணை குழு போட்டிருக்கோம், அப்படி தவறும் பட்சத்தில் உங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மிரட்டல் தோணியில அந்த நிர்வாகி பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு மிரட்டல் தோணியில ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இந்த திட்டங்கள்ல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரு 300 மாணவர்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்களுக்கு தங்குமிடம், உணவு இதெல்லாம் இலவசமா கொடுக்கறதாகவும், அதன் மூலியம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் விளம்பரப்படுத்தி மத்திய அரசோட நிதி 2.5 கோடி ரூபாயை வாங்கி எந்த மாணவர்களையும் தங்கமும் வைக்கல. அதாவது ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் தங்க வச்சு ஒரு சில இடங்கள்ல உணவு கொடுத்து அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்கள ஆன்லைன் மூலியமா கல்வி கற்பிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க தங்கினதாகவும் உணவு அவங்களுக்கு பரிமாறப்பட்டதாகவும் இந்த 2.5 கோடி ரூபாயிலையும் முறைகேடு நடந்திருக்கு. இது குறித்து ஏற்கனவே அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா சேலம் மாநகர கமிஷனர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாநில SC/ST ஆணையத்துல போய் கடந்த திங்கட்கிழமை புகார் கொடுத்திருக்கிறதா அறியப்படுறோம். அது மீது கூட உரிய விசாரணை வர்றதா செய்திகள் அடிபடுது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது குறித்து அந்த வேலை செஞ்ச ஊழியர்கள் கொடுத்த புகார மிரட்டல் தோணியில ஒரு கடிதம் பல்கலைக்கழகம் அனுப்பி இதை மூடி மறைக்க பாக்குது. உடனடியா இதுல தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த அறிக்கையை கொடுத்த, இந்த கடிதத்தை கொடுத்த பல்கலைக்கழக நிர்வாகத்து மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எங்க தொழிற்சங்க சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். புகார் அளித்த ஊழியர்கள் நேரில் ஆஜராக நிர்வாகம் மிரட்டும் துணியில ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்தில் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.